அலைஹிவஸல்லம் அவர்களுடைய தூய்மையான பிறப்புச் செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய சுப்ஹான மௌலித் மஜ்லிஸை நாங்கள் நிரப்பமாக ஓதி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை கபூல் செய்வானாக. நாங்கள் இன்றைய நிகழ்வின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும், இந்த மஜ்லிஸ்ல ஆரம்பமாக யாசின் ஓதி ஹத்முல் குர்ஆன் செஞ்சு சுப்ஹான மௌலித் ஓதி அதுக்கு பிறகு ஒரு சின்ன பயான் நடக்கும். இந்த வருஷம் 1500வது வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிச்சலங்களை கொண்டே இந்த மஜ்லிஸ் அழகா சிறப்பாக நடக்குது. துஆ என்றாலும் பயான் என்றாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். மாத்தறையில இருந்து அசைது ஃபஸ்னின் மௌலானா ஹசரத் அவர்கள், முர்சி ஹசரத் அவர்கள் இந்த இடத்திலே அழகான உரையை இப்பொழுது உரையாற்றுவார்கள். எல்லோரும் இந்த உரைகளை கேட்கின்ற போது, பயான்களை கேட்கின்ற போது அப்படியே காதல கேட்டு அப்படி விட்டுடாம அதுல ஒரு விஷயத்தை சரி நான் இந்த பயானால நான் எடுத்து என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவேன் என்ற நல்ல நியத்தோட இன்ஷா அல்லாஹ் நாங்க கடைசியாக இந்த பயானையும் கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயானை கொண்டு நல்லவர்களாக திருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இங்க கேட்கப்பட்ட எல்லா துஆக்களையும் அல்லாஹ் தஆலா சம்பூர்ணமான முறையில கபூல் செஞ்சு எங்கள் அனைவருக்கும் அவனுடைய சிறப்பை துன்யாவிலும் ஆഖിറാவிலும் தந்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது சங்கைக்குரிய அஸ்ஸைத் ஃபஸ்னின் மௌலானா ஹஜ்ரத் அவர்கள் இந்த இடத்திலே உரை நிகழ்த்துவார்கள். فوق النبيين في خلق وفي خلق ولم يدانوه في علم ولا كرم مولا يا صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم وكلهم رسول لله ملتمس غرفا من البحر أو رشفا من الديام يا ربي بالمصطفى بلغنا قصيدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ்.
கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்து நாள் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஊர் மக்களே, வெளியே இருந்து வந்த ஸ்ரீதேவிகளே, அனைவர்களுக்கும் இஸ்லாத்துடைய காணிக்கை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, ஷைத்தானுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய, கல்புகள் எல்லாம் ஒற்றுமையாக கூடிய, சுவர்க்கத்துடைய வார்த்தையாகிய அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமமாகிய பதிலை எதிர்பார்த்து இன்னொரு தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா நாயன் இந்த மஜ்லிஸ பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்லிஸ் இருந்து அல்லாஹ் நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எடுத்து நடக்கும் நல்ல பெரும் பாக்கியத்தை வல்ல நாயன் அனைவர்களுக்குமே தந்தருள் வாலிப்பானாக. அருமையான ஸ்ரீதேவிகளே, உலகத்துல உலக நியூஸ் சொல்லுது, உலக கோடி மக்கள்ல 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்றாங்க. இந்த 200 கோடியையும் தாண்டி மாற்று மதத்தவங்க வாழ்றாங்க. முழு உலகமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை, பிறந்த மாதத்தை ஒவ்வொரு அமைப்பில் கொண்டாடி கொண்டு இருக்கின்ற காட்சியை நாங்க எல்லாம் கண்ணூடாக பார்த்தும் காது வழியாக கேட்டும் பார்த்து கொண்டுமே இருக்கிறோம். காரணம், அது அல்லாஹ்வுடைய அமைப்பு. வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நாமத்தை நாங்க உயர்த்தியே வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி முடிச்ச செய்தி. ஆனா இவருக்கு ஒரு விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். நாங்க சுபஹான மௌலிது ஓதினாத்தான், நாங்க சலவாத்து மஜ்லிஸ் வெச்சினாத்தான், நாங்க ஊர்வலம் வெச்சாத்தான், நாங்க கொண்டாடினாத்தான் அங்க கண்மணி நாயகத்துக்கு கூட போவதில்லை. நவுதுபில்லா மின்ஹா அப்படி சொல்றதே தவறு. நாங்க இதெல்லாம் செஞ்சா செய்யறவோட கண்ணியத்தெல்லாம் கூட்டுவான், மரியாதையை தருவான். யாரெல்லாம் இகழ்றாங்க, அப்படி எல்லாம் இல்ல, ஆதாரத்தை காட்டுங்கண்டா அவங்களோட இகழ், அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம போற காட்சியை நாங்க எல்லாம் பார்க்கிறோம். உலகத்துல யாராவது, எந்த முஸ்லிமாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்றத சஹாபாக்கள் செஞ்சாங்க அப்படி இருக்குதா என்று ஒரு கேள்வியை கேட்டு அவங்க புகழ்ந்தாத்தான் நான் புகழ்வேன், அப்படி இருந்தாத்தான் சஹீஹான ஆதாரங்கள் இருந்தாத்தான் நான் செய்வேன் என்று யாராவது சொன்னா அவருக்கு நாக்கு இருக்கிறத விட நாக்கு இல்லாமிக்கதே நல்ல. நல்லா விளங்கணும். ஹஸ்ஸாப் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்த்து சொன்ன ஹதீஸ்ல வார செய்தி, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யார் தெரியுமா? வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, உங்களே மாதிரி இந்த 2 மாணிக்கமும் இந்த 2 கண்ணும் உங்களை மாதிரி உள்ள அழக நான் பார்த்தே இல்லை. யார் சொல்ற? நேருக்கு நேர் டிரெக்டாக பார்த்த ஹஸ்ஸாப் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்ற. அதே போல சொல்ற, வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை மாதிரி அழகான ஒரு புள்ளைய உலகத்தில் உள்ள எந்த உம்மமாரும் பெற்றெடுத்து இல்ல. அதுக்கு பிறகு சொல்ற, குலிக்த முபர்ரஅ மின் குல்லி ஐபின், நீங்க யார் தெரியுமா? எந்த குறையுமே இல்லாம படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உலகத்துல மனுஷன் அவர் பைலட் ஆயிக்கேலும், அவர் லோயர் ஆயிக்கேலும், இன்ஜினியர் ஆயிக்கேலும், முஃப்தி ஆயிக்கேலும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிக்கேலும், மல்டி மில்லியன் ஆயிக்கேலும், ட்ரில்லியன் உள்ளவன் ஆயிக்கேலும். ஆனா உலகத்துல உலக அமைப்புல மனிதன் கோலத்துல அவர் கொஞ்சம் கட்டே, அவர் கொஞ்சம் நெட்டே, அவர் சும்மா வெள்ள கொஞ்சம் கூடே, அவர் கொஞ்சம் கருப்பே, அவர் கொஞ்சம் பேச்சு மிச்சமே, எந்த பலாய உலகத்துல மனுஷன் சொல்லிக் கொண்டே இருக்கிய. ஆனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களுக்கிட்ட ஒரு குறையுமே இல்ல நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு அந்த பைத்தை எப்படி தெரியுமா முடிக்கிய? கஅன்னக கத் குலிக்த கமா தஷாஉ, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நீங்களே நினைச்சு அல்லாஹ் கிட்ட சொல்லி உருவமைப்படுத்த மாதிரி இருக்குது. உலகத்துல யா சரி யாரெல்லாம் இனி நீ இப்படி படைப்பாயின்னு சொன்னா எங்களோட உம்மா அப்ப சரி உங்களோட உம்மா அப்ப சரி உலகத்துல எந்த ஒரு யாசரி சொன்னா நீங்களே உங்களோட ஸ்டைலுக்கு நீங்களே நினைச்சு நீங்களே உருவமைப்படுத்த மாதிரி எல்லை இருக்குது என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்த்து சொல்றாங்க. ஏன் தெரியுமா இதை சொல்ற? இது ஹதீஸ்ல வாருது. இத மாதிரி புகாரியில மட்டும் 50 சொச்ச தாண்டிய பைத்து வரையுது. இது வரைக்கும் சொன்னது கிடையாது. பைத்தெல்லாம் இருக்குது, சஹாபாக்கள் செஞ்சாங்க, இதெல்லாம் சஹாபாக்கள் பாடினது, சஹாபாக்கள் செஞ்சது. இன்னொரு முஸ்லிம்ல ஒரு ஹதீது வருது, ஹஜௌத முஹம்மதன் ஃபகத் வஜபது அன்னி. நாயகமே முஹம்மதே, இந்த உத்துபா ஷைபா அபூ ஜஹல் அபூ லஹப் இவனெல்லாம் உங்களை திட்டுறான், இவங்கெல்லாம் உங்களை வசப்பாடுறான், இவங்கெல்லாம் உங்களை ஏசுறான், நான் அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதனால அல்லாஹ் எனக்கு கூலி சவாபு தந்து கொண்டே இருக்கிறான் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கடா. இது இன்றைக்கு இப்ப 9:15 9:30 ஆரம்பிக்கப்பட்ட மஜ்லிஸ். பதர்தாங்க சொன்னேன், ஃபாத்திஹா ஓதி குர்ஆன் தமாம் செஞ்சு மௌலூத் ஷரீஃப் ஓதி இப்போ ஒன்று மேலு கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலம் 4 மணித்தியாலமா போகுது. இவ்வளவு நேரம் யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க, யாரெல்லாம் ஓதினாங்க, யாரெல்லாம் துவா ஓதினாங்க, யாரெல்லாம் ஆமீன் சொன்னாங்க, யாரெல்லாம் அந்த பைத்தை கேட்டாங்க, யாரெல்லாம் கசீதா படிக்கிறத காது கொடுத்து ரசிச்சாங்க, யாரெல்லாம் ஹிகாயத் ஓதினாங்க, யாரெல்லாம் ஹிகாயத் ஓத கேட்டாங்க, எந்த சந்தேகமும் இல்ல. தலைக்கு மேல 1000க்கு 1000 பரிபூர்ண நன்மை. அல்லாஹ் அந்த கூட்டத்துல எங்களை எல்லாரையும் கபூல் செய்வானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர பிறந்த நாளாகிய 1500 வருஷத்தை இந்த ரபீனில் அவ்வல்ல யாரெல்லாம் கொண்டாடினாங்க, யாரெல்லாம் ஊர்வலம் போனாங்க, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினாங்க, யாரெல்லாம் ஹதியாக்கள் கொடுத்தாங்க, யாரெல்லாம் ஸலவாத் மஜ்லிஸ் வச்சாங்க, யாரெல்லாம் இனியும் வைக்க இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் அந்த ஆசை வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பானாக, ரஹ்மத்தாக்கி வைப்பானாக. அடுத்த ரபீனில் அவ்வல் மாதத்திலேயும் எங்களை எல்லாரோடையும் அல்லாஹ் ஹயாத்த நீளமாக்கி ஈமான் சலாமத்தாக்கி இது போன்ற மஜ்லிஸ்ல திரும்பவும் வருகின்ற நல்ல பெரும் பாக்கியத்தை தந்தி வைப்பானாக என்று துவா பிரார்த்தனையோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போற ஸ்ரீதேவிகளே, கேட்டுட்டு மட்டும் பேத்திடாம இப்ப ஹஸ்ரத்தாங்க சொன்னாங்க கேட்டதை எடுத்து நடக்கணும். அந்த கூட்டத்துல நாங்களும் ஆகணும். உங்களோட மனைவி மக்களும் கொஞ்சம் இருப்பட்டி கொஞ்சம் சொல்லணும். கல்யாணம் விட்டு வைத்துட்டு வந்தா கொஞ்சாதியும் அப்படி மாப்பிள்ளையும் அப்படி. நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் முகத்தை திருப்பின பேசல சிரிக்கல, நானும் சிரிக்கல, எங்கேயோ போற டஸ்ட்பின் எல்லாம் வீட்டுல வந்து சொல்றேன். அப்படிதானே சிலவங்க சிரிக்கிறாங்க. அப்போ இது உண்மைதான், நான் சும்மா கதையா சொல்லல, அது உண்மைதான். அது மாதிரி மாப்பிள்ளை மாறும், ஓ நானும் போனேன் எனக்கும் முகத்தை பார்க்கல நானும் திருப்பினேன், எங்க வர டஸ்ட்பின் கதை அதெல்லாம் வந்து வீட்டுல சொல்றேன். அதெல்லாம் பலாய், ஊர் பலாய். அதெல்லாம் பேய்த்து பேசுறதெல்லாம் பாவம். இதை பேய்த்து இப்ப கேட்டத குத்துபாவ பயான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்த கேட்டத நீங்க மட்டும் உள்வாங்கி மறந்துடாம பேசுற நானும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், கேட்கிற நீங்களும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். உள்வாங்கி எடுத்து நடந்து கொஞ்சம் மனைவி மக்களை இருப்பாட்டி அந்த ஹிஸ்டரிய சொல்லுங்கோ, சப்ஜெக்ட சொல்லுங்கோ. சொல்றதால நன்மை, எடுத்து நடக்கிறதால நன்மை. ஹைர். இப்ப உலகத்துல எல்லா ஊர்லயும் மாறி எல்லா குடும்பத்திலையும் மாறி இந்த சின்ன புள்ள 3.5 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு பிள்ளைகள் எல்லாம் ரமலான் மாசம் வந்தா நோம்புடிக்க வைக்க நிறைய உம்மா அப்பா பிடிச்சி பாருங்க ஹஸ்ரத்தாங்க, பாருங்க மௌலானாங்க, என் பிள்ளைக்கு இப்ப 5 வயசு இந்த வருஷம் 30 நோம்பையும் பிடிச்ச சந்தோஷம் பரக்கத். என் புள்ள 20 ரக்கா தராவி ஏன் தொழுத சந்தோஷம். ஆனா உண்ட விளையுங்கோங்கோ சட்டம் சொல்ற இந்த 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு பிள்ளைக்கு நோம்பு கடமை இல்ல, தொழுக கடமை இல்ல, உட்டண்டி சொல்லி பிடிக்கல நீ பாவம் இல்ல. ஆனா உம்மா அப்பா செய்து தலைக்கு மேல சின்னத்தையே பழக்கிறீங்க, அந்த புள்ள புடிச்சதுக்கு நன்மை, தொழுதற்கு நன்மை, உம்மா அப்பா ஏவி செய்ய வச்சதுக்கு நன்மை, எந்த சந்தேகம் இல்ல. ஆனா மார்க்க ரூல்ஸ் அப்ப கடமை இல்ல. சின்னத்தையும் பழக்குங்க, நல்ல விஷயம், ஆனா நன்மை இருக்குது. பெருசானாலும் செய்வாரு, அதை மறக்கவான. ஆனா கடமையா இல்ல. எப்ப கடமை? ஆக்கில் பாலிக் ஆகணும். அது ஆக்கில் பாலிக். ஒரு சிறுமி சின்ன புள்ள ஒரு பொம்பளை புள்ள உங்களோட மூட்டு மகள் கொமராகிறண்டா மார்க்க சட்டம் 9 வயசு. 9 வயசானா கொமராகிற. ஆனா இந்த காலத்துல 9 வயசு கொஞ்சம் அப்படி அல்ல, ஒரு 10 11 ஆகணும் கொமராகிறதுக்கு. அப்ப தொழுக கடமை, நோம்பு கடமை. அது மாதிரி பொடியம்மார்ல
9-10 வயசான குளிப்பு கடமையாகிற வயசு. இஸ்லாமிய ரூல்ஸ், மார்க்க சட்டம், ஃபிக்ஹ் சட்டம். ஆனா இந்த காலத்திலேயும் 9-10 வயசுல அந்த அமைப்பு ஆகுது இல்ல. காரணம் அப்படிப்பட்ட சாப்பாடுகள் அப்படி ஆகுது இல்ல. ஆனா 13-12 வயசாகணும் அவன் ஆன்ம வர குளிப்பு கடமையாகுது. சரி, இப்போ ஒரு சிறுமி 9 வயசுல 10-11 வயசுல 12 வயசுல குமராகல்ல வச்சுக்கோங்களே. அது மாதிரி ஒரு பொடியன் அவனுக்கு குளிப்பு கடமையாகல்ல, ஆன்ம வரல வச்சுக்கோங்களே. ஆனா மார்க்க சட்டம் சொல்லுது 15 சனத்தன் 15 வயசு பூர்த்தி ஆகிட்டு சொன்னா அவருக்கு மார்க்க சட்டம் எல்லாம் ஒட்டோவாக வந்துடும், செஞ்சே ஆகணும். சரியா? இப்ப செய்யாட்டி பாவம், செய்யாட்டி தண்டனை மார்க்கம் சொல்லுது. ஆனா சின்னத்துல செய்யணும் இல்ல, சின்னத்துல பழக்குங்க. ஸல்லல்லாஹு அப்படிதான் சொல்ற. 6-4 வயசு சொல்லல, 7 வயசுல தொழுகையை பழக்குங்க. அப்படிதான் ஹதீஸ் வருது. 7 வயசுல தொழுது 8-9 எல்லாம் தொழட்டும். 10 வயசாகியும் தொலாட்டி அவனை அடிச்சு தொலை வைங்க. அதுதானே மார்க்க சட்டம். நான் சொல்லி உங்களுக்கு தெரியுமில்ல, எப்பயோ உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி ஹபீப். ஆனா ஒரு விஷயம் ஃபர்லாகுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு நேசம் 2.5 வயசு 3 வயசு 4 வயசு பலஹெல்ற வயத்துல இருந்தே ஹுப்பி நபியிக்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவோட நேசம் அனிவாராய் பருளு இல்லையென்றா அந்த குத்தத்துக்கு நீங்க ஆளாகிற. இந்த வயசிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அவங்களோட பேரை எப்படி சொல்லணும்? எங்கேயோ போற மாதிரி நபி வந்தாங்க, நபி போனாங்க. எந்த நபி, எந்த ரசூல்? மரியாதையா சொல்லணும். யாரா இருந்தாலும், பொதுமக்களாகி கேளும், உலமாக்களாகி கேளும், மின்பராகி கேளும், இஷா பயானாகி கேளும், பேஸ்புக் பயானாகி கேளும், யூடியூப் பயானாகி கேளும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் நான் அப்படி சொல்றதால நீங்க ஸலவாத் சொல்றேன். நபி வந்த நபி போன எனக்கு ஸலவாத் சொல்லலுமா, உங்களுக்கு சொல்லலுமா? யாரையும் நான் ஏசல்ல, உலக அமைப்புல உங்களுக்கு சொல்லி தார. உங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஈமான் வெளியே பெய்த்து கெட்ட மரணம் தான் வரும், நல்ல மௌத்து வரணும். இந்த இடத்துக்கு நான் திருப்பி வார. கோல் ஃபோர்ட்ல ஒரு இடத்துல நான் சொன்ன செய்திய இந்த இடம் புதுசு ஊட்டி நான் சொல்றேன். கோல் ஃபோர்ட்ல ஒரு தாய் 85 இயர்ஸ் அவ மௌத்தான. அவ மௌத்தாகிறது முன்னால எனக்கு உங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடம் ஹபீப், பாடம். 85 இயர்ஸ் மௌத்தாக செல்ல. அவ 22 நாளா திண்ணியம் இல்ல, குடிக்கம் இல்ல, மூக்கல பட்டையோடு ஓட்டிக்கு வயலா மூச்சுடுக, சும்மா மூச்சு வைத்து கொண்டு இருக்குது. பிள்ளைகளுக்கே ஹவலை. பிள்ளைகள உலமாக்களை சந்திச்சு கேட்கிற, உம்மா இப்படி பட்டது ஒரு கஷ்டத்தை டாக்டர்மான கைவிட்டு மௌத்தாகிறது கேட்கலுமா? கேள்வி நியாயம் தானே, கேள்வி நியாயம், பாவம் இல்லை. மௌத்தாகிறது கேட்கலும், உண்மை படைய கஷ்டத்துக்கு அப்படி படாமே கட்டுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்லி தந்தீங்க எங்களுக்கும் தான். நாங்க ஒரு கஷ்டத்துல விழுந்தா சிலவன் சொல்ற, ஆண்டவனே இந்த உலகத்துல வாழ்றதை விட இவனோட வாழ்த்துறதை விட இவனோட ஈக்கிறதை விட நான் மௌத்தாகி போனா நல்லமே அப்படி சொல்லப்படாது. அது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆன்னு சொல்லி தந்தீங்க. என்ன? அல்லாஹ் மஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இன் கானத்தில் வஃபாத்து கைரன் லி. அப்படிதான் துஆ கேட்கணும். ரப்பே ரஹ்மானே, நான் உலகத்துல வாழ்றது சிறந்தது, ஹைர் நலவண்ணா என்ன வாழவை. நீ மௌத்தாக்குற காலம் ஒன்று நேரம் வருது, அப்ப மௌத்தாக்கு. நேரத்தோட மௌத்த கேட்க வானம். நான் மௌத்தாகிறது தான் சிறந்தது, நான் வாழ்றதே பாவம். எவ்வளவு பயம் கேட்டாலும் திருந்தேன் இல்ல. உம்மா அப்பா இருப்பட்டி சொல்றாங்க, படிச்சு சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க, காதுக்கு ஏறுதே இல்ல. முசீபத்து தான் நடக்குது. யா அல்லாஹ், நான் வாழ்றதே முசீபத்து பாவம் என்றா இன்னும் அந்த முசீபத்தும் பாவமும் நடைபெறாமைக்கு என்ன மௌத்தாக்கு. அதுதான் துவா. அப்ப துவா கேட்கணும். எப்படி வாழ்றது? நல்லமா வாழவை, தீயதா என்ன மௌத்தாக்கிடு. நோய் ஒன்று வந்து, கஷ்டம் ஒன்று வந்து, பிரச்சனை வந்து மௌத்தாகி போறதுக்கு கிடப்படாது. நாளை மர்மையில பிரதிபலம் பிரதிபல விலங்கு சுவர்க்கத்துல பெரிய தரஜால வைத்தீப்பாராம். ரப்பே ரஹ்மானி, இவ்வளவு பெரிய தரஜா தார அளவுக்கு நான் தொழல்லே, நோ முடிக்கல, சதகா ஜகாத் ஒண்ணு முடிக்கல. ஓ, நீ அதெல்லாம் செய்யல, உண்மைதான். ஆனா உலக வாழ்க்கையில உனக்கு பிரச்சனை ஒண்ணு தந்த, தீராத கவலை மாதிரி ஒன்று தந்த, பெரிய கடன் சுமை ஒன்று தந்த, பெரிய கெட்ட நோய் ஒன்று தந்த. நீ அந்த நோயில, அந்த கடன்ல, அந்த பிரச்சனையில, அந்த கவலையில அல்லாஹ் அல்லான்னு துவாவா இருந்தாயல்ல, பொறுமையா இருந்தாயல்ல, அதனாலதான் உன்னோட தர்ஜாவை நான் கூட்டிக்கேன். அப்ப யோசிப்பாராம், ரப்பே ரஹ்மானி, இன்னும் வாழ்ந்து இன்னும் பொறுமையா இருந்தா எங்கட ஞானமெல்லாம் புறகே புறக்கு, நாங்கெல்லாம் பிந்தி புறக்கு ஆக்கள். பிந்தி ஞானம் புறக்கப்படாது ஹபீப், எனக்கு நான் சொல்றேன். அப்பப்ப புறக்கோணும். அதுதான் ஈமானுடைய உறுதியான அமைப்பு. சொல்ற நேரத்துக்கு வரணும். அதுதான் ஹைர். அந்த கூட்டத்திலேயும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அப்ப
அந்த தாய் எப்ப தெரியுமா மௌத்தான? போன வெள்ளிக்கிழமை, முந்தின வெள்ளிக்கிழமை, ரபீனில் அவ்வல் மாசம் பொற 12 வெள்ளிக்கிழமை நாள் சொபகுக்கு பின்னால்தான் அந்த பொம்பளை மௌத்தான. அதை தேடி பார்த்தா அந்த பொம்பளையோட அமைப்பு ரபீனில் அவ்வல் வந்தா அவதான் பெரிய துடிப்பு. கோல் ஃபோர்ட்ல சரியான சலவாத்து, சரியான மஜ்லிஸ்களை வைக்கிய சாதாத்துமார்கள் என்றா, ஷேக்மார்கள் என்றா அவக்கு இல்ல. ஒரு நாள் சரி அவட கொண்ட முடிய வெளியே காற்றல்ல. இந்த பொம்புலியல் இந்த இஸ்காப் மாதிரி சின்ன இஸ்காப் மாதிரி கருப்புல வெள்ளைக்கு மக்கத்துல இருந்து கொண்டு வருவாங்க. அதை அப்படி கெட்டுவாங்கல்ல. தலை முடியெல்லாம் வெளியே காணப்படாது. பெண்களோட தலை முடியெல்லாம் அவுரத் காணப்படாது. அது எப்பயுமே மூடிக்கொண்டு தான் நீக்கி. அவட ஹயாத்திலே யாரோட பேசினாலும் ஒழுக்கமா தான் பேசுற. பேச்சு குறைச்சல் எப்ப நாவு சலவாத்தோட இணைந்திக்கும். நான் மௌத்தானா குடும்பத்துக்கு சொல்லிக்கி ஒரு சாதாத்தானிய மையத்தை தொழிக்கும். அந்த பொம்புலையே 22 days திங்கமில்ல குடிக்கமில்ல அந்த மூச்சு. அதுவும் அல்லாத ரிசுக்கு தான். உலகத்துல வாழும் வரையில் அந்த ரிசுக்கு. அந்த ரிசுக்கு அல்லாஹ் எப்ப தெரியுமா முடிச்ச? அந்த வெள்ளிக்கிழமை நாள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது, அவர்கள் ஹிஜ்ரத் ஆரம்பிச்சது, அவர்கள் வஃபாத்தானது ரபீனில் அவ்வல் பொற 12 வெள்ளிக்கிழமை நாளையில நீ என்ன சந்திக்க வா என்றல்லே அல்லாஹ் கூப்பிட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அருமையான பேரன்பு பெருமக்களே, நாங்க எப்பயும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தோட மஹப்பத்தோட அவனோட பேருகே சொல்லும் பொழுதே கண்ணியமா சொல்லணும், சலவாத்தா சொல்லணும். அவங்களை நினைச்சு அவங்களோட தியாகங்களை நினைச்சு அழுக வரணும். எங்களுக்காக பட்ட கஷ்டம். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. இதெல்லாம் தெரிமைப்பே ஹபீப் இது போன்ற மஜ்லிஸ் வச்சா தானே, மீலாது நபி விழா கொண்டாடினா தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அவன் எப்படிப்பட்டவங்க? எங்களுக்கா எவ்வளவு உசுர கொடுக்க பார்த்தாங்க. புகாரில வார ஹதீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறது 8 நாளைக்கு முன்னால உஹது நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய்த்து அவங்களோட சேர்ந்து சஹாபாக்களும் போறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பெல்லாம் காய்ச்சல். கடைசி சவர் 28, 29 வந்த நோய் பொற 12 ஆகும் வரையில் அந்த நோய் இருந்த கண்மணி நாயகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயோட சுபஹுக்கு பின்னால அப்படியே உஹது யுத்தம் நடந்த இடத்துக்கு போறாங்க. பத்ர் உஹதுல அடங்கப்பட்டிக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா போன்ற இன்னும் சில சஹாபா அடங்கப்பட்டிக்காங்க. உம்ரா போறவங்க, ஹஜ்ஜி போறவங்க எல்லாம் ஜியாரம் போயிட்டு பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு வாரு. அங்க இன்னொரு விஷயம், இங்க உண்மையான நேசம் உள்ளவங்களுக்கு தஹஜ்ஜுடைய டைம்ல போயிட்டு பாருங்க. அங்கிருந்து வார மனம் மீக்குது அந்த இடத்துல. உலகத்துல நீங்க அந்த மனத்தை கண்டும் இல்ல, அந்த மனத்தை நோர்ந்தும் இல்ல. அது உண்மையான முஹிப்பீங்களுக்கு தஹஜ்ஜுடைய நேரத்துல, சுபஹுடைய நேரத்துல அந்த ஜியாரத்துல இருந்து வார மனம். இதெல்லாம் சொல்லி சொல்லி பாக்குறதல்ல. அவங்களோட ஈமான வச்சு, ஹுப்ப வச்சு, நேசத்த வச்சு அவங்க நுகருகிறது ஹபீப். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்து வைப்பானாக. அப்ப என்ன சொன்ன? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, அப்பே இந்த பூமிக்கு மேல ஹயாத்தோடிக்க செல்ல. அப்படி சொல்ற? இப்பயும் ஹயாத்தோட நீக்கியாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுன் யுர்ஸக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்க. சுவர்க்கத்துடைய ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. இது பொதுவா கண்மணி நாயகத்துக்கு மட்டும் சொந்தமானது. பொதுவான ஒரு ஹதீஸுக்கு எல்லா நபிமார்களையும் பத்தி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. அல் அன்பியாஉ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். எல்லா நபிமார்களும் கபர்ல அவங்களோட கபர்ல ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை தொழுகிறாங்க. அல்லாஹ்வை தொழுகிறதாலதானே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 அஞ்சாக்கின. இல்லாட்டி 50 அஞ்சாகுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து லேண்ட் ரூட்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட வரச்செல்ல, பலஸ்தீன நெருங்க செல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ் எல்லாம் முடிச்சிட்டு வந்து சொன்னாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்த பக்கத்தால வந்த அவங்க கபர்ல தொழுது கொண்டு இருந்தாங்க. முஸ்லிம்ல வர ஹதீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ் கிட்ட 50 வக்து தொழிய கொடுத்தானல்ல, எடுத்து கொண்டு வந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல இருந்தவங்க 6ஆம் வானத்துல இருக்காங்க. 2 மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல இருந்து தொழுது கொண்டிருந்தாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் 6ஆம் வானத்துல இருந்தாங்க. 7ஆம் வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி 50 வக்தோட வாராங்க. நான் தொழிய பத்தி பேசிய விஷயத்த சொல்றேன். 6ஆம் வானத்துல வந்தா நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன ஹதியா தந்தான்? அல்லாஹ் எனக்கு 50 வக்த தந்தான். அப்படியா? ஏன் உம்மத்தோட பட்ட கஷ்டம் எனக்கு இல்லையா நாயகமே? தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை குறைச்சி வாங்களே. போனாங்க 5 ஆக்கி குறைச்சி 45 ஆக்கினாங்க. திருப்பி வந்தாங்க 45. இதுவும் செய்ய மாட்டாங்க. எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சா வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி
அஞ்சி 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 என்று 9 தடவை மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று இப்ப 5ஓட வந்திருக்காங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் உம்மத்தோட பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீங்க படப்படாது, இதையும் குறைச்சிட்டு வாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஅல்து ரப்பி ஹத்தா ஸ்தஹ்யைது, ரப்பு கிட்ட அல்லாஹ் கிட்ட வெட்கப்படும் அளவுக்கு கேட்டுட்டே ஈகான எனக்கு போகலாண்டுதான். பாத்தீங்களா? ஏலாண்டுதான். யார்கிட்ட ஒண்ணு? மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒண்ணு. இதை சொல்ல செல்ல அதுக்கெல்லாம் எல்லாம் நானும் தான் நீங்களும் தான் எல்லாரும் தான் எல்லா கொள்கைவாதியும் தான் அதுக்கு ரெடி. நபிமார் ஹயாத்தோடு தான் நிற்கிறாங்க, அதை குறைச்சி தந்தாங்க. அது உலகத்துல அப்படித்தானே மனுஷன் தாண்ட வாசிக்குத்தான் ஃபர்லும் சுன்னத்தும் அவட ஸ்டைலுக்கு அவரு கேளுமெண்டா அது சுன்னத்து, அவட ஸ்டைலுக்கு அவட அமைப்புக்கு அது கஷ்டம், அது பிரச்சனை, அது கவலைனா அதெல்லாம் இல்ல, ஆதாரத்தோட அதெல்லாம் இல்ல. என்னடா இது இந்த உலக சிரிச்சா நான் இது அடுத்த கொள்கைவாதிகளுக்கு சொல்றேன்ல, எங்கட தரீக்கத்து புள்ளைகளும் அப்படித்தான், எங்கட சுன்னத்து வல்ஜமாத் புள்ளைகளும் அப்படித்தான். அவங்கள்ட ஸ்டைலுக்கு தான் ஃபர்லும் சுன்னத்தும், அவருக்கு பட்டாதான் ஏழும். சஹாபாக்கள் யார் தெரியுமா? எது கஷ்டமோ அதைத்தான் செய்வாங்க. அப்ப லேச விடுவாங்களா? விசால் நோம்பு எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு முடிப்பாங்க, மக்ரிப் பாங்கு நோம்பு தொடர மாட்டாங்க, அப்படியே தொடருவாங்க. சஹர் செய்ய மாட்டாங்க, அப்படி 2ஆம் நோம்பு தொடரும். 2ஆம் நோம்ப மக்ரிப் கூட மாட்டாங்க, 3ஆம் நோம்பு தொடரும். இப்படி 2-3 நாள்னு முடிப்பாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, இதை விட்டப்பட்டாது நாங்களும் முடிக்கும். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவோட சுன்னத் அப்படிதான் அவங்க பேன்று, அப்படிதான் அவங்க பின்பற்று. 2ஆம் நாள் 3ஆம் நாள் எல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நாள் மக்ரிபுக்கு நோம்பு துறக்காம சஹரும் செய்யாம 2ஆம் நாள் நோம்பு முடிச்சு கொண்டு லோஹராசருக்கு வராங்க. என்ன முகத்துல சிரிப்பும் இல்ல, ஒரு வாடின லெவல், உதடெல்லாம் காஞ்சி வைத்து, இல்ல யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க இந்த 2ஆம் நோம்பும் துறக்கல்ல. அப்படியா? ஸல்லல்லாஹு நேரம் மாறிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு கடமை இல்ல, அது எனக்கு மட்டும் சொந்தமானது, நீங்க எல்லாம் நோம்பு விடுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் சொந்தமான சில விஷயங்கள் இருக்குது, அது எனக்கு மட்டும் சொந்தம், நீங்க எல்லாம் அதுக்கு தேவையில்லை. அல்லாஹ் எனக்கு உணவு தாரான், குடிக்கத்தாரான். அப்ப எங்களை மாதிரி ஆக்கலாம், அவங்க எங்களை மாதிரி ஆக்கலாம் ஹபீப். இப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் எத்தனையோ சொல்லி சொல்லி இப்ப சராசரி மனிதனோட பேச்சே எத்தனையோ வருஷமா இல்ல. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் காட்டிட்டே, இப்ப ப்ரூஃப் காட்டினது ஒரு சராசரி மனிதன் பேச்சே இல்லை, எல்லாம் சும்மா கோலத்துக்கு தான். இங்கெல்லாம் கட்டுது, இப்ப இங்கேயும் இல்லை, இங்க கட்டுது, இங்கதான் நீக்குது, எங்கேயும் இல்லை, இப்படி இப்படியே இப்ப எல்லாமே இப்படித்தான். சும்மா ஊரை குழப்பி, நாட்டை குழப்பி, மனுஷனை குழப்பி எத்தனை பேர் எல்லாம் கபரை வைத்துட்டாங்க. அல்லாஹ் அவங்க எல்லாம் மன்னிச்சருள்வானாக. அதனால ஸ்ரீதேவிகளே, எங்கட உம்மட உம்மா, உங்களோட உம்மட உம்மா, அப்பமார் வாப்பமார் எல்லாம் சொல்லி தந்தது 100க்கு 100, தலைக்கு மேல உண்மையில உண்மை. அதப்படி நடங்க, அத மாதிரி இருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவோட முதலாவது நேசம் மஹப்பத், அதோடதான் இத்திபா வரணும், பின்பற்றுதல் வரணும். ஹுப்பு என்று சொன்னது, மஹப்பத் என்று சொன்னது, நேசம் என்று சொன்னது ஒரு பாடம். இத்திபா உர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பற்றுதல் என்று சொன்னது இன்னொரு பாடம். பரக்கத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு, பரக்கத் என்று சொன்னது இன்னொரு பாடம். இந்த 3 பாடமும் ஒரு மனுஷனுக்கிட்ட வந்தா தான் ஈமான் காமில், முஃமின் காமில், பூர்ணமாக மூமினா இருந்து கபருக்கு போங்க. ஏன்னா கபருக்குள்ள நீங்க வாரம் இல்ல, உங்களோட கபருக்குள்ள நான் வாரம் இல்ல. உங்களோட கொஸ்டின் எனக்குமே எல்லாரோட கொஸ்டினும் உண்டுதான், உங்ககிட்ட வாரத்துக்கு நான் ஆன்சர் பண்ணவே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவளை காட்டி, மன் ஹாதர் ரஜுல், இவங்களை பத்தி நீ என்ன சொல்றாய்? கண்மணி நாயகத்தை உண்மையாக ஸலவாத்து சொல்லுங்க ஸ்ரீதேவி, நான் சொல்லாட்டி வெளியுள்ள நான் சொல்லுவான். இப்ப இன்னொரு தடவை சொல்ல ஸலவாத்து சொல்லுங்க ஹபீப், நான் சொல்ல இன்னொருத்தரா சொல்லுவான். இப்ப மின்பர்ல ஹுத்பா வெள்ளிக்கிழமை நாளையில எல்லாரும் உம்மண்டிக்கு வாயப்பத்தி ஓதரையெல்லாம் ஒட்டி கொண்டு ஸலவாத்து இப்படியே தான் மௌத்தா காட்டிடும். ஸலவாத்து சொல்லுங்க ஹபீப், நான் சொல்லாட்டி வேற யாரும் சொல்ற, இப்படிதான் எத்தனையோ மஜ்லிஸ். இது நான் 3ஆம் தரகை சொல்லி, இது 3ஆம் தரகை, 3ஆம் மஜ்லிஸ்ல சொல்ற. இது எல்லாரும் வாயப்பத்தி கொண்டு அவனுக்கு ஏசிய இங்க விரல் அங்க நீட்ட முன்னால அந்த விரல கொஞ்சம் இப்படி நீட்டி கொள்ளணும். நான் யாரு, ஏன் அசப்படி, நான் சரியானவனா, நான் ஃபேவெக்டானவனா, நான் மார்க்க துடிக்கியவனா, நான் கண்மணி நாயகத்தோட சல்ல நேசம் உள்ளவனா, அதிக செலவா தோதுறவனா, எனக்கிட்ட எல்லா இத்திபா பின்பற்றுதைக்கா, ஏன மனைவி மக்கள் எப்படி, ஏன பிள்ளைகள் எப்படி, இங்க கேளுவோ, அப்புறம் அங்க போ. அப்ப பொருள் இல்ல அப்படியே வாக்கு, ஆனால் இன்னும் குறை கூடிக்கொண்டு போகுது. நாங்க ஃபர்ஸ்ட் சரியாகும். நல்லா குர்ஆன்ல அப்படியே சொல்ற, நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோ, வாஹிலிக்கும் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோ. எப்படி இது குர்ஆன்? இது ஈமான் கொண்டவங்களே விசுவாசி அம்புசக்கும், உங்களைய வாஹிலிக்கும், உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி மக்களை நரகத்துக்கு வந்துடாதே, கவனமா இரு என்று
வாப்பமாருக்கு இழுத்து குட்டிக்கு வாப்பமாறு தான் பொஞ்சாதி புள்ளைகளை பாதுகாக்கணும். ஆனால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சலவாத்து, அவங்களோட பின்பற்றுதல், அவங்கள நினைச்சா தியாகங்களை நினைச்சு அழுகிறது, அவங்களோட உண்மையான நேசம் வாருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போன நேரத்துல சஹாபாக்களும் கூடி போனாங்க. ஸல்லல்லாஹு உட்கார்ந்து அழுதாங்க. நோயோடி இருக்காங்க, வஃபாத்தார் 8 நாளைக்கு முன்னால் உட்கார்ந்து அழுகுறாங்க. சஹாபாக்களுக்கு என்ன திடீர்னு வந்தாங்க, அழுகுறாங்க. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுகுறீங்க? எங்களே நினைச்சா, சஹாபாக்கள் நினைச்சா? இல்ல உங்களே இல்ல நான் நினைச்சாளுகள்ல, என்ன சகோதரர்கள் நாங்க தானே கூட. இல்ல அந்தும் அஸ்ஹாபி, நீங்க எல்லாம் என்ன தோழர்கள், சஹாபாக்கள் ஏண்ட சகோதரர்களா? அவங்க யாரு நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பிற்காலத்துல வருவாங்க ஒரு கூட்டம், என்ன காணாமங்களே நேசிப்பாங்க, அவங்கதான் என் ஆக்கலன்றாங்க. பாத்தீங்களா? என்ன காணாமலே நேசிப்பாங்க, அவங்கதான் என்ன தோழர்கள், அவங்கதான் என்ற ஷாஹாக்கள், அவங்கதான் என்ன சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவன நேசம் யார்ட கல்வில இருக்குதோ, சலவாத்து வாய் நிரம்ப இருக்குதோ, அதிகம் சலவாத்து சொல்றாரோ, அடிக்கடி பேசுறாரோ, அடிக்கடி பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துறாங்களோ, அடிக்கடி அவங்களோட தியாகங்களை சொல்றாங்களோ, அவங்கள புகழ் மாலைகளை பாடுறாங்களோ, அவங்களுக்காக சலவாத்து மஜ்லிஸ் வைக்கிறாங்களோ, அவங்களுக்காக கொண்டாட்டங்களை நல்ல முறையில இஹ்லாஸாக செய்யறாங்களோ, அந்த கண்ணீர் வடிச்சாங்க அல்ல, அந்த டொட் உலகத்துல உள்ள உண்மையான முஹிப்பீங்களுக்கு எல்லாம் அந்த கண்ணீருக்குள்ள பங்குதாரிகள். மறக்கவான எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் இல்ல, குர்ஆனுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்குது புகாரி ஷரீஃப். புகாரி இமாம் ஹதீஸ் எழுதியல இப்படிதான் எழுதிய, நாங்க உழு இல்லாம குர்ஆன் பிடிக்கி, உழு இல்லாம குர்ஆன் பிடிக்கி. அசுரத்தாங்க தர்ஜுமா பிடிக்க இருந்தானே, எடி பேணுதல் உள்ளவன் அப்படின்னு கேட்பானா? பேணுதல் உள்ளவன் அப்படின்னு கேட்பானா? தர்ஜுமா குர்ஆனை ஒழுவோட தான் பிடிப்பான். அதுதாங்க யாசின் தண்ணிய பரவாயில்லையா, அவ்வளவு சோம்பரமான ஒழு எடுத்து வார்த்தைக்கு, அவ்வளவு சோம்பரம். புகாரி இமாம பாருங்க, ஒவ்வொரு ஹதீஸ எழுத செல்ல குளிச்சிட்டு குடிக்கிறது வரலாம், குளிக்கணும் வரலான குளிப்பு கடுமையானா, ஒவ்வொரு ஹதீஸ் எழுத செல்ல குளிச்சு உழு செஞ்சு புதிய உடுப்பு உடுத்து ஹதீஸ் எழுது. ரெண்டாம் ஹதீதா திருப்பி குளிக்கிய, திருப்பி உழு செய்த, திருப்பி எழுது. மூணாம் ஹதீதா இப்படிதான் புகாரிமா ஹதீஸ் எழுதின. இது இப்படி எழுதாம சும்மா எழுதின, உழு இல்லாம எழுதின பாமா. சீதவிகளே, அதபு டிசிப்ளின் சொல்ல ஒரு பாடம் இருக்குது, அதை குழப்பப்படாது. அது குழப்பினா எல்லாம் முசீபத்து தான். அதபண்டு சொன்னதிக்கு இபிலீஸ் சுவர்க்கத்துல எப்ப சரி, யா அல்லாஹ் நான் உனக்கு சுஜூத் செய்ய மாட்டேன், ஒன்ன வணங்க மாட்டேன், எப்ப சரி சொன்னானா? அவன் தௌஹீத் தான், நீ தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவருக்கு எல்லாம் என்ன சுஜூத் சரி வராது. அவரு நான் நெருப்பு, அது அகங்காரம், பெருமை. அல்லாஹ்வை சுஜூது செய்யலான்னு சொல்லல, அவன் 5000 வருஷத்துக்கு மேல அல்லாஹ்வை சுஜூது செஞ்சவன். 5000 வருஷத்துக்கு மேல, எடி 5000 வருஷத்துக்கு மேல சுஜூது செஞ்சவன இப்லீஸ அல்லாஹ் மலக்குமார்களுக்கு டீச்சர், மலக்குமார்கள் உஸ்தாத், உனக்கு அதபு இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட சுஜூது செய்யலவா? நீ ஃபஹ்ருஜ் மின்னா ஃபஇன்னக ரஜீம் வ இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன். எரிஞ்சி வீசினான், சும்மா வீசினாலும் பரவாயில்லை, ஏன சாபக்கேடு கியாமத்து நாள் வர காட்டிலும் போதுமா? அதபுல விட்ட கோளார் எங்க வைத்து சேர்த்துது? 5000 வருஷம் சுஜூதம் பாடம்ண்டான். அதபண்டு சொன்ன ஒரு பாடம் இருக்குது. அதனால அந்த புகாரி இமாம், அந்த முஸ்லிமின் ஹஜ்ஜாஜ் இமாம், அபூதாவுத் இமாம், திர்மிதி இமாம் முகத்திமா எழுத செல்ல, 300 எழுத செல்ல பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது. எப்படி அதபு சய்யிதினா? இவன் சிலவன் கேட்க சய்யிதினா அப்படி ஹதீஸ்ல வருது இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினான்னு தன்னை புகழ்ந்து சொல்வாங்களா? அல்லாஹ் சொன்னாதான் சொல்லுவாங்க. அவங்களோட பணிவுக்கு அவ முஹம்மதுன்னு சொன்னாங்க. பாங்குதுவால அல்லாஹ் ரப்ப ஹாதிஹி தவத்தி தாமஸரக ஆத்தி முஹம்மத், ஆத்தி முஹம்மதுன்னு அவங்க சொன்னது. நாங்க மரியாதை ஆத்தி சய்யிதினா முஹம்மத். புகாரி இமாம் முகத்திமா எழுத செல்ல வேண்டிய இமாம்கள் எடுங்களே, அவன முகத்திமால சய்யிதினா போட்டு எழுதுவாங்க. இமாம வீதி புள்ளவன் அறிவாரியா? நான் அவனுக்கு மேசல்ல அத்தபுடைய பாடத்தை சொல்லித்தார் ஹபீப். அத்தப குழப்பப்படாது. ஒரு புள்ள ஒருத்து வச்சுக்கோங்களேன், உங்களோட புள்ள, நான் என்ன புள்ள, இந்த பையனை ஓல எழுதுவே புள்ள, நீங்க ஓட புள்ள நினைச்சுக்கோங்க, நான் என்ன புள்ள நினைச்சுக்கொள்ளு. சரியா? வீட்டுக்கு நாங்க வரச்சல்ல ஏன ஃப்ரெண்ட்ஸ் மாரோட நான் வார, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட வார. சரியா? எங்கட மகன், நீங்க உங்களோட மகன் ஆறு புக் கொண்டு எடுத்து கொண்டு சோஃபால காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு புக்கை வாசிட்டு கொண்டு இருக்கியா. சரியா? பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சலான் சொல்லி உள்ளுவாரு.
மகன், ஓ வாப்பா புக்க பார்த்துக்கொண்டு, ஓ வாப்பா காலுக்கு மேல காலையும் போட்டுக்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் நிக்கிய. என்ன செய்தி மகன், படிக்கிறீங்களோ? ஓ வாப்பா நான் படிக்கிய. உங்களுக்கு எப்படி இறக்கம் வரும்? மறு சைடு விலையும் கொண்டா சரி, மறு சைடு விலையும் கொண்டா சரி. ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் நிக்கிய, அவன் காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு புக்க வாசி கொண்டு முகத்தை பார்த்துக்கொண்டு ஆன்சர் இல்ல, புக்க பார்த்துக்கொண்டு ஆன்சர் பாருண்டா. எப்படிப்பட்ட மோசமான புள்ளியா உண்டு? நீ நானா சொல்லு, நீங்களே சொல்வீங்க. அதவு தெரியாதவன், உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் பாத்தீங்களா? உங்களோட மகன் உங்களுக்கு செய்த ரோங்க உங்களுக்கு தலைக்கு மேலே ரத்தம் கொதிக்குதல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரு விஷயம் அதவு இல்லைண்டா என்ன ஹபீப் அது? அதனால சொல்றேன்டா, நிறைய சொல்லேலும் 1.5 தான் டைம் தந்திக்கு, அதுக்குள்ள முடிச்சு கொள்ளணும். இதுக்கு மேல பேசினாலும் ஹொத்துபான்னாலும் அதுக்காக ஏறாது நல்ல விஷயம் என்ன. இப்ப பசி ஹொத்துபா ஓதுது. ஆனால ஸ்ரீதேவிகளை பேசப்பட்ட ஒரு 35-40 நிமிஷத்தை சும்மா கேட்டேன் விட்டேன். ஏதோ ஒரு மஜ்லிஸ் நடக்குது, பயான் ஒண்ணு வச்சாங்க, கண்மணி நாயகத்தை பத்தி சொன்னாங்க, கேட்டோம் போனோம். மண்டிக்கமானம் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சலமா தோத வைங்க, கண்ணியமா பேரை சொல்ல வைங்க. அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரண்டத்தை விளங்கப்படுத்துங்க. வீட்டுக்கு பரக்கத்து, பிள்ளைகளுக்கு அதபொழுக்கம், பிள்ளைகளுக்கு நல்ல இல்மு, நல்ல அறிவு, வீட்டுக்கு திண்ணிய குடிக்கிறதுல பஞ்சம் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு ஒன்றும் சரி வராது. ஒன்றை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நாங்க எல்லாம் தொழுகிற அவுது பிஸ்மி இல்லாமதான் தக்பீர் கண்டா வஜ்ஜஹத் ஓதணும், அது சுன்னத்து. அவுது சொன்னா பிஸ்மி சொன்னா வஜ்ஜஹத்துடைய மகள் தப்பிட்டு, அப்ப தக்பீர் கொண்டோன்னு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஜ்ஜஹத் ஓதலே வஜ்ஜஹத் வஜ்ஹில் ஷாஃபிமான் சொல்லி போனே நன்மை இல்ல. தக்பீர் கட்டினா வஜ்ஜஹத் ஓதி கொண்டு போகணும், அவுது பிஸ்மி சொல்லப்படாது. பிஸ்மி சொல்லினா சூரத்துல் ஃபாத்திஹா தான். வஜ்ஜஹத் சுன்னத்து, அந்த சுன்னத்துல பிஸ்மி சொல்லவான சரியா? ஹை வஜ்ஜஹத் ஓதி முடிச்சு அவுது சொல்ற சுன்னத்து, பிஸ்மி சொல்லி ஃபர்து. சூரத்துல் ஃபாத்திஹாவுல அவுது சொல்லுங்க, உங்களுக்கு சுன்னத்துடைய நன்மை இருக்கும். பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும். ஃபர்லான தொழியா, சுன்னத்தான தொழியா, 4 ரக்காதா, 3 ரக்காதா, 2 ரக்காதா, நீங்க கொஞ்சாதி உள்ள எல்லா உலகத்துல முஸ்லிமாய்க்கு அவ்வளவு பேரும் இமான் ஜமாத்தோடு தொழுந்தாலும், தனிய தொழுந்தாலும், ஃபர்லான தொழியோ, சுன்னத்தான தொழியோ, நேர்ச்ச தொழியோ, எந்த தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்ல தொழுகை ஒட்டில்ல. தெரியுந்தானே? தெரியும். பேசாமிக்கிறாங்க இவ்வளவு காலம். நாங்க 2 ரகாத்துல நோய், 3 ரகாத்துல மோதலையா கேஸ் பாரு. ஒவ்வொரு ரகாத்திலே மோதணும். சூரத்துல் ஃபாத்திஹா வரல, இன்னும் கொஞ்சம் ஓரமா பாக்க என்ன பயமாயிக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா வரல, ஓதியா ஹோனும், ஓதல்னா தொழுகை ஒட்டில்ல. அந்த சூரத்துல் ஃபாத்திஹால பிஸ்மிக்கு பின்னால 2ஆம் ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன மீனிங்? அகிலத்துக்கே ரப்பாகிய உனக்கே எல்லா போலும். சரிதானே? அவன் ஹாலிக், அவனுக்கு ஆரம்பம் இல்ல கடைசியும் இல்ல. அவன் உலகத்தை படைச்ச தனியால் ரப்பு. வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், கரை, காற்று எல்லாம் மஹ்லூகாத், அழிக்கப்படுகிறவைகள். அப்ப எல்லாத்துக்கும் புகழுக்குரிய ரப்பே உனக்கே எல்லா போலும். சரியா? அந்த அல்லாஹ் தான் சொன்னான் சூரத்துல் அன்பியாவுல, ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்துக்கே இந்த ஹபீப் ரஹ்மத். அந்த ரஹ்மத்தால நீங்க இந்த மஜ்லிஸுக்கு வந்தீங்க, அந்த ரஹ்மத்தால பிரேக்ஃபாஸ்ட், இந்த அந்த பரக்கத்தால இப்ப லஞ்ச் எடுக்க போற, அந்த பரக்கத்தால இவ்வளவு காலம் வாழ்ற, அந்த ரஹ்மத்தால ராவு பிலோல தலை வச்சோம் தூக்கம் போன, அந்த ரஹ்மத்தாலான் தொழுகிற, அந்த ரஹ்மத்தாலான் உம்மா அப்பா, அந்த ரஹ்மத்தாலா மனைவி மக்கள் எல்லாம் அவங்களோட ரஹ்மத்தண்ட சங்கியான பிச்சை. அவங்க இல்ல உலகமே இல்ல. எப்படி? அப்ப அவங்களை விட்டுட்டு எப்படி ஹபீப் போறீங்க நீங்க? நன்றி இல்லா தனமீகப்படாதே. நன்றி உள்ளவனா இது நல்லாவே சொல்றான். நன்றி உள்ளவன் என்று கண்வன் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ஹாலிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்லூக், படைக்கப்பட்டவர்கள் மிகச் சிறந்தவர். அவரை நீ கண்ணியப்படுத்தல, ஸலவாத்து இல்ல, மரியாதை இல்லைன்னா நீ ஃபெயில். அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. அதையுடைய கல்புள்ள ஹலான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. ரப்பே ரஹ்மானே, திடீர் மௌத்து வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட வியாதிகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யார் யாரெல்லாம் மௌத்தானாங்களோ அவனோட கபறுகளில் நீ வெளிச்சமாக்குவாயாக. யா அல்லாஹ், இனிதான் நாங்க மௌத்தாக இருப்பவர்கள். யா அல்லாஹ், அந்த மௌத்துக்கு முன்னால் எங்கட கல்பையும் ஈமானையும் உடலை நீ சுத்தமாக்குவாயாக. யாருக்கும் அநியாயம் செய்யாம, அநியாயம் நினைச்சிடாம, யாருடைய கல்வியை நோவிக்காம நீ பாதுகாப்பாயாக. பெற்றோருடைய துஆ பரக்கத்தோடு வாழ செய்வாயாக. மஷாயிஹ்மார்கள், சாதாத்துமார்கள், உஸ்தாதுமார்கள், மூத்தவருடைய துஆ பரக்கத்தோடு வாழ செய்வாயாக. சிறார்களுக்கு அன்பு காட்ட வைப்பாயா. பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேர்த்து வைப்பாயா. எல்லா சந்தர்ப்பத்திலையும் மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கொடுத்து, பொறுமை செஞ்சு விட்டு கொடுக்கிற ஆக பெரிய உச்ச
மகிமையான இந்த 4 குணத்தையும் எங்கட மனைவி மக்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் ரத்த நாளங்கள்ல ஊடுருவ செய்வாயாக, அந்த குணத்தோடு வாழ செய்வாயா. நாளை மறுமையில் எங்கட மீதான வலது பக்கத்தை கணக்கு செய்வது தக்குவாவும் நல்ல குணமும் யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் இன்றிலிருந்து இந்த கண்மணி நாயகத்துடைய மதுடைய பரக்கத்தால் அந்த 4 குணத்தையும் தந்து வைப்பாயாக. இஹ்லாஸை தருவாயாக. அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு பரக்கத்தை செய்வாயாக. இது போன்ற மஜ்லிஸ்ல எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு நீ பரக்கத்தை கொடுப்பாயாக. அவருடைய அமைப்பில் செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்து வைப்பாயா. எங்கள் அனைவர்களை நீ புரிந்து கொள்வாயா. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்திலும் விரும்பி கேட்ட எல்லா நலவுகளையும் எல்லா முஸ்லிம்களும் கொடுப்பாயா. ஈருலகத்திலும் கெட்ட விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடின எல்லா கெடுதிகள், பிரச்சனைகள், நோய்கள், நறுக்கள், கண்ணூர்கள், செய்வினைகள், பலாய்கள், முசீபத்துகள், பித்தலாட்டங்கள், எக்ஸிடென்ட்கள், அநியாயங்கள் எல்லாத்தையும் இருலகத்தையும் எல்லோரையும் பாதுகாப்பாயா. பலஸ்தீன் கஸா மக்களுக்கு உதவி செய்வாயா. அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்வை கொடுப்பாயா. அவருடைய கவலையான கண்ணீர் ஆனந்த கண்ணீராக்குவாயா. கொல்லப்பட்டவர்களுக்கு ஷஹீதுடைய உயரிய தரஜாவை கொடுப்பாயா. அந்நியவர்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை நீ ஆமாக்கி வைப்பாயா. கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பரக்கத்தால் இந்த மஜ்லிஸையும் இந்த துஆவையும் இதற்கு முன்னால் கேட்ட துஆ, இதற்கு முன்னால் முஸ்லிம்கள் கேட்ட துஆ, இதற்கு பின்னால் கேட்க உள்ள துஆ அத்தனை துஆக்களை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. خير الحمد لله جزاكم الله خير. அழகான முறையிலே அழகான ஆரோக்கியமான தகவல்களை இடத்திலே சொன்ன ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரின் அறிவிலும் ஆற்றலிலும் மேலும் பரக்கத்து செய்து சுன்னத் வல் ஜமாஅத் உலகுக்கு அவர் மூலம் பிரயோஜனமான அறிவை வழங்குவானாக. அடுத்து இன்ஷா அல்லாஹ் கடைசியாக லுஹர் தொழுகை நடைபெறும். அதற்கு பின்னர் பகல் போஷணை உணவு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நாங்கள் லுஹர் தொழுகைக்கு தயாராகவும் உது செய்கின்றவர்கள் அதனால டெப் இருக்கிற உது செஞ்சு இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு தயாராகலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு